உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவை வச்சு செய்யக்கூடிய கோதுமை மாவு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு உள்ள சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணினது உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை பொடியாக கட் பண்ணினது, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நம்ம எண்ணெயில் போட்டோம்னா அப்படியே விழுகணும். அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிட்டு அதில் ஒரு ட்ராப் விட்டு பார்க்கலாம். இது மேலே வந்துச்சு அப்படின்னா நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த மெத்தட் வந்து நம்ம எல்லா விதமான எண்ணெயில் பொரிக்கிற ரெசிபீஸ்க்கும் நம்ம இதே மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மேலே வந்துருச்சு. இதை வெளியே எடுத்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் வடிச்சிட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்தியான சூப்பரான கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கப் டீயோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்